அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவோட இந்த பூமியில் திமிரா வாழ்ந்தவன் அத்தனை பேரும் வாழ்க்கையில் எப்போவாது உருவாட்டி தண்டனை அனுபவிச்சுதா ஆகணும். இந்தியாவின் மக்களை பயப்படுத்தி முஸ்லிம் மக்களை ஊரு கடத்துறதுக்கு திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருக்கிற நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் இந்தியாவில் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறது. கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஒரு விழாவில் அமித்ஷா சொன்ன வார்த்தை தான் சோஷியல் மீடியாவில் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறது. हम सीएडी के माध्यम से आए हुए सारे हिंदू, सिख, बौद्ध, जैन, क्रिश्चियन शरणार्थियों को यहाँ नागरिकता देंगे। उसके बाद ध्यान से सुनना भाइयों, उसके बाद एनआरसी को हम अमल में लाने वाले हैं। एनआरसी मुझे बताओ, ये जो घुसपैठिए आए हैं उनको निकालना चाहिए या नहीं निकालना चाहिए? निकालना चाहिए या नहीं? भारतीय जनता पार्टी की सरकार जो शरणार्थी आए हैं उनको पहले नागरिकता देगी और उसके बाद में कश्मीर से कन्याकुमारी और आसाम से लेकर गुजरात तक एक एक घुसपैठिए को चुन चुन कर निकालने का काम ये भारतीय எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த விழாவில் அமித்ஷா தன் கூட்டணிகளோடு கேட்ட ஒரு கேள்விதான் இது. இங்கே இருக்கிற முசல்மான்களையும் கிரைஸ்தவர்களையும் நம் ஊருக்கு வெளியே தூக்கி போடலாமா என்ற கேள்விக்கு புத்தி கெட்ட கூட்டணிகள் ஆமான்று பதில் சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஆசாமிலிருந்து குஜராத் வரைக்கும் உள்ள அத்தனை முசல்மான்களையும் கிரைஸ்தவர்களையும் என்ஆர்சி போட்டு ராஜ்யத்துக்கு வெளியே அமைக்கும்ன்றது தான் அமித்ஷா சொன்னது. இந்த என்ஆர்சி ரூல் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண அந்த டைமில் தான் கொரோனா வியாதி உலகம் முழுசா தாண்டவமாடினது. அப்போது அமித்ஷாக்கும் கொரோனா வியாதி வந்த சித்திரத்தை சோஷியல் மீடியாவில் வைரலா ஓடிட்டு இருந்தேன். இந்த போட்டோ பார்த்து ஒவ்வொருத்தரும் சொன்னது இது அல்லாவோட தண்டனை தான்றது தான். அதிகாரம் இருக்கிறதுனால காக்கி சட்டை போட்ட போலீஸையும் மக்களுக்கு எதிராக நிற்க வச்சவருதா இந்த அமித்ஷாவும் நரேந்திர மோடியும். எத்தனை கொடூரமான ஆட்கள் ஆனாலும் ஒரு நாள் வரும், அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முடிவு பண்ண நாளுதா. அந்த தினத்தை தாண்டி போகிறதுக்கு யாராலும் முடியாது. இதை விட கொடூரமா நடமாடிட்டு இருந்தா நம்ரூதே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்லாய்ம பண்ணது நிசாரமான ஒரு கொசுகால தான்றது யாரும் மறக்கக்கூடாது. உலகத்தில் உயிரோட இருக்கிற அத்தனை ஆட்களுக்கும் பார்க்கறதுக்கு தான் ஃபிர்அவுனோட பணத்தை இப்போவும் மிச்சம் வச்சிருக்கிறது. எத்தனை அக்கிரமம் செய்கிறவன் ஆனாலும் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்த்துட்டு இருக்குன்றது ஞாபகப்படுத்தினதுக்கு தான் இந்த வீடியோ. இந்தியாவின் மக்களை பாதுகாப்புக்காக எல்லோருக்கும் துஆ செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.